நீங்கள் டாக்டராக இருக்கலாம், என்ஜினியராக இருக்கலாம், ஆர் இதுவாக இருக்கலாம், எது வேணுமானாலும் இருக்கலாம். ஓகேங்களா, சயின்டிஸ்டாக இருக்கலாம், எது வேணுமானாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லா இஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன். நீங்களும் நாங்க அட்வொகேட்ஸ் அப்படிங்கும்போது நாங்க லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஒன்லி. என்னன்னா சட்டம் படிச்சிருக்கிறதுனால நாங்க முழு நேரமா இந்த தொழில இருக்கிறதுனால உங்களுக்கு நாங்க அசிஸ்ட் பண்றோம், ரெப்ரசன்ட் பண்றோம், உங்களுடைய பிரச்சனைக்கு நாங்க ரெப்ரசன்ட் பண்றோம். ஆனா நீங்க இந்த லா அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்களும் கையாளலாம். உங்களுக்கு தேவையான அந்த ரெமிடிஸை நீங்களும் கையாளலாம். அப்படின்னும் போது மீனிங் என்ன, உங்களுக்கும் சட்டம் தெரிஞ்சிருக்கணும். அடிப்படை சட்டங்களையாவது தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா லைஃபை லீட் பண்ண போனீங்கன்னா எங்கேயுமே தப்பு செய்ய மாட்டீங்க. இட்ஸ் அடுத்தது ஒரே ஒரு விஷயம், சட்டம் அப்படிங்கிறது கோர்ட்டுக்கோ வக்கீலுக்கோ அல்லது ஜட்ஜுக்கோ இவங்களுக்கு போலீஸுக்கோ அரசியலுக்கோ சொந்தங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்க காலையில தூங்கி எந்திரிக்கிறீங்க, அப்போ ரூல்ஸை ஃபாலோ பண்றீங்க. தூங்கும் போது இப்படிதான் பில்லோல தலையை வச்சு இந்த பக்கம் காலை நீட்டணும், ஒரு ரூல்ஸ். அடுத்தது தூங்கி எழுந்த உடனே பெட்ஷீட்லாம் கம்ப்ளீட்டா மடிச்சு வைக்கணும், ஒரு ரூல்ஸ். அடுத்து நீங்க முக்கியமான விஷயம், அடுத்து நீங்க ரெஸ்ட் ரூம் போக போறீங்க. ரெஸ்ட் ரூம் போகிறது டாய்லெட்ல தான் போகணுங்கிறது ஒரு ரூல்ஸ். நான் அதெல்லாம் விட்டுட்டு கிச்சன்லயும் சிங்க் இருக்கு, அங்கேயும் பைப் இருக்கு, நான் அந்த பைப்ல தான் டாய்லெட் போவேன்னு சொல்லி நீங்க ரூல்ஸை வயலேட் பண்ணீங்கன்னா உங்க வீடு என்ன நிலைமைக்கு ஆளாகும், வேற மாதிரி ஆயிடும். அதே மாதிரி அடுத்தது நான் மார்னிங் டிஃபன் அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு என்னோட வண்டியை நான் பார்க்கிங்ல தான் பார்க் பண்ணணுன்ற ஒரு ரூல்ஸ். நான் என் வண்டியை கொண்டு சேரும் சகதியோட நான் பூஜா ரூம்ல தான் பார்க் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ரூல்ஸை மீறுறீங்க. ஓகேவா, முரணா இருக்கும். அப்போ உங்க வீட்டுல என்ன சேஞ்சஸ் வரும், அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ். அப்ப இதான் இங்க இல்ல, நீங்க காலையில தூங்கி எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரையிலுமே, தூங்கும் போது கூட 24 ஹவர்ஸுமே ஏதோ ஒரு ரூல்ஸ ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க. தட் இஸ் சட்டம், அதுதான் சட்டம். இந்த ரூல்ஸை மீறும் போது என்ன ஆகுது, உங்களுக்கு அதுக்கான முரண்பாடுகள். இதேதான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல, இதேதான் ஒவ்வொரு தட் இஸ் என்னன்னா ஒவ்வொரு இதுல தட் இஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒவ்வொரு ரிலீஜன்லயும் எல்லாத்துலயுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா, அப்படி ஒரு தொழில் செய்யற இடத்துலயே ஆகட்டும், ஒரு எல்லாத்துலயும் ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணிருக்காங்க. எல்லா இடத்துலயும் நீங்க பிறந்த விழுந்த நிமிடங்கள், அம்மா வயிற்றுல உருவாங்கின நேரத்துல இருந்து நான் என் அம்மா வயிற்றுல இப்படிதான் காமா அவங்களுடைய பிளட்ல இருந்து வர்றது மட்டும்தான் எனக்கு ஃபுட்டா எடுத்து நான் 10 மந்த்ஸுமே நான் க்ரோ ஆகணும்னா அதுதான் ரூல்ஸு. ஆனா நான் என் அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே, கருவா இருக்கும் போதே நான் SS பிரியாணியும் தலப்பாக்கட்டு பிரியாணியும் தான் நான் சாப்பிடுவேன். நேரடியா என் அம்மா வயிற்றுக்குள்ள கொண்டு எனக்கு கொடுங்க, அப்பதான் நான் க்ரோ ஆவேன்னு ஒரு கருவுல இருக்கிற குழந்தை சொல்ல முடியுமா? ஸோ நீங்க கருவுல உருவானதுல இருந்து திருப்பி நீங்க போயிட்டு மண்ணுக்குள்ள போகும்போ வரையிலுமே நீங்க புதைக்கிறீங்களா எரிக்கிறீங்களா அப்படிங்கறதெல்லாம் எல்லாமே ஒரு ரூல்ஸ். அதுதான் சட்டம். இந்த சட்டத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக செக்ஷன்ஸ், ஓகேங்களா, ரூல்ஸ், செக்ஷன்ஸ் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் உங்களால படிக்க முடியாதுங்கிறதுனால நாங்க ஸ்பெஷலைஸ்டா அதுல படிச்சு அதுல வரோம். நீங்க அசிஸ்ட் பண்ண சொன்னீங்கன்னா நாங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு அசிஸ்ட் பண்ணுவோம். சப்போஸ் நீங்களே படிச்சு நீங்களே பண்றதுனாலும் இந்த நாட்டுல உங்களுக்கான அனுமதியும் உண்டு. பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கான அனுமதி உண்டு. நீங்க வக்கீல் வைக்கணும்ன்ற அவசியமே கிடையாது, உங்களுக்கான அனுமதி உண்டு. தெரியல, உங்களுக்கான அனுமதி உண்டு. ஆனா உங்களுக்கு தெரியலங்கிறதுனாலதான் நாங்க உங்களுக்கு அசிஸ்ட் பண்றோம். ஓகேங்களா, இப்படி ஒரு நாட்டுல ஒரு சட்ட திட்டங்களுக்கு நம்ம கட்டுப்பட்டு வாழ்ந்துறோம் அப்படின்னா நாம அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மதிச்சுதானே ஆகணும். அப்போ பிரச்சனை இல்லாம ஒரு லைஃப் லீட் பண்ணி போகணும் போது நம்ம அந்த ரூல்ஸை மதிக்கணும். அப்ப அதுல முரண்பாடுகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் போது விளைவுகளும் வேற மாதிரி இருக்கும். பனிஷ்மெண்ட்ஸா கவர்மெண்ட் உங்களுக்கு இஷ்யூ பண்ணது பனிஷ்மெண்ட்ஸ், அவ்வளவுதான்.
ஓகே, மிக நன்றி மேம். இப்போ நிறைய விஷயம் சார் வந்து மனிதனோட பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் கண்டிப்பாக இந்த ரூல்ஸ்ன்றது தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய வாழ்வியலில் நல்லா இருக்கும்ன்றது. எப்போ நீங்க ரூல்ஸை மதிக்கலையோ அப்பெல்லாமே நீங்க திங்க் பண்ணுங்க. தூங்கி எந்திரிச்சு டாய்லெட்ல வந்து நீங்க வந்து போயிட்டு வந்து ரெஸ்ட் ரூம்ல டாய்லெட் போறீங்களா, இல்ல வந்து கிச்சன்ல இருக்கிற சிங்க்ல வந்து ரெண்டுலயும் தண்ணி தான் வருது, ரெண்டுலயும் டாப் தான் இருக்கு, ஓகேங்களா, பேஷன் தான் இருக்கு, அதுல நீங்க டாய்லெட் போறீங்களா அப்படிங்கறத வந்து நீங்களே திங்க் பண்ணிக்கணும். எப்பப்பெல்லாம் ரூல்ஸை மீறுறீங்களோ அப்ப திங்க் பண்ணா முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக மேம். இவ்வளோ நம்மளோட இருந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிங்க. மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக இது மூலமா நிறைய பேர் வந்து தெரிஞ்சுருப்பாங்க. மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் மேடம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.